ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சோழன் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் சொன்ன மாதிரி மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே போய் காயத்ரியை பார்க்குறாரு. ஸோ காயத்ரியை பார்த்து விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேஷுவலாக தான் பழகினேன், நான் உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி சோழன் காயத்ரிக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் காயத்ரி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லை. பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எங்கிட்ட போய் சொல்கிறீங்க, நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே நானும் உங்களை லவ் பண்ணேன், இப்போ கடைசியில் நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு காயத்ரி ஃபீல் பண்ணுறாங்க. பாருமா காயு, புரிஞ்சுக்கோ, சொன்னால் கேளு, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ சின்ன பொண்ணு, நான் வேறு நீ வேறு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நீ இப்போ தான் காலேஜ் படிக்கிற, எனக்கும் உனக்கும் வயசே நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் பரவாயில்ல சோழன் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. இல்லை இது செட் ஆகாது காயத்ரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இல்லை இதுக்கு மேலே உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா காயத்ரி பயங்கர ஷாக்காகி நம்புறதே இல்லை. ஸோ சோழன் அதுக்கப்புறம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ இந்த வருத்தத்தில் காயத்ரி பார்த்திங்க அப்படின்னா அழுதுகிட்டே போய் தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அவங்களோட வீட்டிலேருந்து எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க காயத்ரி. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட போகிறாங்க. ஸோ காயத்ரியை பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சோழன் போய் வந்துடுறாரு வீட்டுக்கு. ஸோ காயத்ரி அப்போ தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு காயத்ரி கிட்டே கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ண அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி சோழன் இல்லை லவ் பண்ணி ஏமாற்றிட்டாரு, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆனது மறைச்சி என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பயங்கர கோவம் வருது சோழன் மேலே. ஸோ எல்லாருமே அடுத்து சோழனை பார்க்க இங்கே வந்துடுறாங்க. அவனை உண்டு இல்லைன்னே பண்ணக்கூடாது, ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சி வீட்டில் அதாவது சொல்லாமல் இந்த மாதிரி காயத்ரி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது, முதல்ல லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேணான்னு கழட்டி விட்டான், அதுக்கு நம்ம என்ன இதுன்னு கேட்டோம், ரீசனே இல்லாமல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டான், சும்மா கேஷுவலாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கல்யாணம் ஆகிருக்கிற விஷயத்தையே மறைச்சிட்டு லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு கோத்தோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோழனை பார்க்க வராங்க. ஸோ காயத்ரி இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காயத்ரி அப்படின்றதுனால ஃப்ரெண்டு அப்படின்றதுனால இவங்க யாராலும் தாங்கிக்கவே முடியல. காயத்ரிக்கு ஒன்று அப்படின்ன உடனே எல்லாரும் இங்கே நியாயம் கேட்க வராங்க. ஸோ அதாவது ஏற்கனவே வந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேர் காயத்ரியோட ஃப்ரெண்டு வராங்க. ஸோ வீட்டுக்குள்ளே சோழன் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரடா நீங்கள் பொடி பசங்களா அப்படின்னு நடேசன் கேட்டுட்ருக்காரு. ஸோ வீட்டில் உள்ளே இருக்காரு சோழன். ஸோ வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போது நீ சோழா வெளியே வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருடா சோழன் இவ்வளோ சத்தமாக கூப்பிட்டுருக்குது, அதுவும் பேர் சொல்லி நம்ம வீட்டு வாசலில் அப்படின்னு சேரன் கேட்டுகிட்டு இருக்காரு. பல்லவன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் தெரியல என்ன அப்படின்னு வெளியில் வராங்க. அப்போ சோழனும் வெளியில் வர்றது, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. என்னடா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி நான் அரைச்சி காயத்ரி லவ் பண்ணேன்னு சொல்லி ஏமாத்திருக்கியா, நீ ஒன்று சும்மாவே விடமாட்டேங்க அப்படின்னு சொல்லி சோழன்கிட்ட பயங்கர கோவப்பட்டு சண்டைக்கு போகிறாங்க. அப்போ பாண்டியன் நடேசன் இவங்கெல்லாம் எங்கே யார் மேலே கை வைக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோடா தைரியம், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், அதே என்னடா கை வைக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டியனும் இங்கே பாரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுற வேணாம் அப்படின்னு. இங்கே பாருங்கடா, நான் தான் காயத்ரி கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி பேசி புரிய வச்சுட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா இங்கே சண்டை போட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. இங்கே பாரு, உன்னால தான் இப்போ காயத்ரி சாக புழக்க கிடைக்கிறா, எல்லாமே உன்னால் மட்டும்தான், லோ பண்ணுன்னு சொல்லி அவளை ஏமாற்றிட்டு அதுக்கு ரீசன் கேட்டால் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி போய் சொல்லி ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா, ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சண்டே விலகிட்டு இருக்காங்க. அப்போ சேரன் பல்லவன் நிலா எல்லாருமே பார்க்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் பார்த்து ஷாக்காக இருக்குது. ஸோ நிலாவே ஸோ இதனால தான் இவர் இப்படி இருக்காரா, நம்மளை வெறுப்பேற்றுறேன்னு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இப்போ பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நிலாவுக்கு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் சேரனுமே இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கப்பா தம்பி, தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம், அவன் ஒன்றும் யாரையும் போய் சொல்லி ஏமாத்தலை, அவனுக்கு உண்மையிலே கல்யாணம் ஆகிடுச்சுப்பா, நீங்கள் சொன்னால் கேளுங்க, அவன் ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட சும்மா தான் பழகிருப்பான், அந்த பொண்ணு தான் தப்பாக எடுத்துருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு தம்பிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு சேரனுக்கிட்டு. ஏங்க நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, நல்லாவே கொஞ்ச நாளாக ஃபோனில் பேசிட்டு இப்போ திடீர்னு லவ் இல்லை அப்படின்னு சொன்னால் யாருக்கு கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரத்துலேயே பிரச்சனையை சமாதானப்படுத்தி அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா எல்லாருமே சோழனை பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க. பாண்டியன் கூட திட்டிகிட்ருக்காரு, ஏன்டா சொன்னால் கேட்டியா பார்த்தியா, ஆரம்பத்துலேருந்தே எல்லாருமே சொன்னோம், நீ தான் கேட்கல, இப்போ பாரு இவ்வளோ பேர் பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேய், நான் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன்டா, ஆனால் அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கடா, இது குற்ற உணர்ச்சி உனக்கு இல்லையா, இது தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்புறம் சேர நின்றுக்கிட்டு, டேய் என்னடா சோழா இதெல்லாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படியாடா பண்ணுவ, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நிற்கிறியே, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா, ஏன்டா தேவையில்லாத வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு. ஆனால் நீ அமைதியாரண்ணே எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஏன்டா அண்ணனை பேச வேணான்னு சொல்கிற, அண்ணன் என்ன இப்போ தப்பாக கேட்டுச்சு, நாங்கள் கேட்ட அதே கேள்வியை தானே அண்ணனும் கேட்டுச்சு, உனக்கு இது தேவையில்லாத வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாருமே மாற்றி கேட்குறாங்க. ஸோ நடேசன் இருந்துக்கிட்டு இதெல்லாம் இவனுக்கு தேவை தான் அப்படின்னு அமைதியாகிடுறாரு. வெளியிலேயே எதுவுமே பேசுறதே கிடையாது, தேவையில்லாத வம்ப வீட்டுக்கு வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காரு நடேசனுமே. அப்போது பல்லவனுமே இருந்துக்கிட்டு, அண்ணே ஏண்ணே இதெல்லாம் வேணான்னு அப்போவே சொன்னோம் இல்லைண்ணே, நீ தானே கேட்கல, ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டா, இப்போ பாருண்ணே எந்த அளவுக்கு சீரியஸாக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பல்ல ஒன்று திட்டிகிட்ருக்காரு. என்ன ஆளாளுக்கு நான் ஏதோ பெரிய கொலை குத்த பண்ண மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கொஞ்சம் விட்டுருந்தா அப்படி தானே உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிட்டுருக்காங்க. நீயே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வா, இல்லை நீயே போய் கம்ப்ளைண்ட் கொடு, என்னை தூக்கி உள்ளே போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நீயே ஐடியா கொடு அப்படின்னு பாண்டியனை திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, நீ அப்படி இருக்கணும்னு நாங்கள் யாரும் சொல்லலை, இப்படியெல்லாம் நீ பண்ணது தப்பு, பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் சொல்கிறோம், ஆரம்பத்திலே இது வேணான்னு நாங்கள் சொன்னோம், நீ எதையுமே கேட்கல, இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே அதுக்காக தான்டா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா நடந்து முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட நான் எடுத்து சொல்லிட்டேன், அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம இப்படி பண்ணால் நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட வந்து சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சேரன் வந்துட்டு, சோழா நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புடா, ஏற்கனவே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இப்போது இன்னொரு பொண்ணு கூட போய் பிரச்சனையில் வந்து நிற்கிறியே, இதெல்லாம் தப்பாக தெரியலையாடா உனக்கு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அண்ணே என்னண்ணே என்ன விட்டா பேசிக்கிட்டே போகிறேன், இது நிஜ கல்யாணம்னு நீ தானே நினச்சிட்ருக்க, ஆனால் அவங்க அப்படி நினைக்கலையே, இது ட்ராமா கல்யாணம் தானே, அப்படி இருக்கிறப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு எப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும், அப்படி சொன்னால் யாராச்சும் இதுக்கப்புறம் இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு ஈஸியாக போயிடுவாங்க, அதுக்கப்புறம் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, என்னை பொண்ணு தேடி அலையிறது எவ்வளோ கஷ்டம், அவனுக்கு முதல் கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம், இதில் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா செகண்ட் மேரேஜுக்கு யார் நான் ஒத்துப்பான், அவ்வளோ சீக்கிரம் யார் வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்காக இப்படி அட பண்ணுவேன் நிலா இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதை நீ தானே நம்பிக்கிட்டு இருக்க, ஆனால் அவங்க அப்படி நினைக்கலையே, சரிண்ணே உன் போயிட்டு அப்படியே வரேன், சரி இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீ சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட அவங்க நல்லா பேசி பார்த்ததே இல்லை, நானும் எவ்வளவோ தடவை அவங்கக்கிட்ட இதெல்லாம் மறந்துடலாம் நல்லா சந்தோஷமாக வாழலான்னு கேட்டும் பார்த்துட்டேன், அவங்க எதுவுமே சொல்லலை, இதுக்கப்புறமும் நானும் என்ன தானே பண்ண முடியும், அதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ணா வேறு என்ன பண்ண முடியும், சரிண்ணே சரி விடுங்க, காயத்ரி கிட்டே எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற விஷயத்த இது வந்து நடந்தது பொய் கல்யாணம், இது நிஜ கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே இந்த காயத்ரி கிட்ட சொல்லி புரிய வச்சு எனக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி வைங்க வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிடுறாரு. ஸோ என்னடா பேசிகிட்டு இருக்கா நீ அப்படின்னு சேரன் திட்டிகிட்டு இருக்காரு. பின்ன என்னென்னு நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி தானே இருக்குது அப்படின்னு, இங்கே பாருடா சோழா நீயே தேவையில்லாமல் தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு சோழன்கிட்ட. என்னடா எல்லாரும் நான் எதோ குத்தம் பண்ண மாதிரியே சொல்கிறீங்க, சரிடா அப்படியே நான் தப்பு பண்ணதாமே இருக்கட்டும், அதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா அதுக்கு இதுதானே வழியா, வேறு ஏதாச்சும் விதத்தில் நீங்கள் அண்ணியை மாற்ற ட்ரை பண்ணிக்கலாமே அப்படின்னு, இங்கே பாருடா நான் தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலையும் உங்கள் அண்ணி மாற போகிறது கிடையாது, அதுக்கப்புறம் நான் மட்டும் எதுக்கு நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு என்னோடய உயிரை பணைய வச்சுக்கிட்டு அப்படின்னு இங்கே சோழன் சொல்லிட்டுருக்காரு. இங்கே பாருடா சோழா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு காரணம் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சேரன் திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சரிண்ணா சரி வா நான் சொன்ன மாதிரி காயத்ரி கிட்ட போகலாம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு இவங்க ஒத்துப்பாங்களா சொல்லுங்கள், என் ஒய்ஃபாக இவங்க வந்து அங்கே நிற்பாங்களா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது ஊரை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கலை அவ்வளோதான், எல்லாருமே என்னை அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க, ஏன்னா இவங்களும் அப்படி தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இது வரைக்கும் என் கூட ஒரு நாள் கூட இவங்க இருந்ததே கிடையாது, டிவோர்ஸ் வேணும்னு இப்போது கோர்ட்டில் வந்து
டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க. அதுக்கான இயரிங் கூட முந்தின நாள் வந்துச்சு. அவங்க வேலை இருந்ததுனால போகாமல் விட்டுட்டாங்க. இல்லை அப்படின்னா அன்றைக்கி போய் டிவோர்ஸோடு இன்னரே வந்து நின்று இருப்பாங்க. அது உனக்கு புரியலையானே? அவங்க டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு போய் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே நடந்த கல்யாணம் உண்மை அப்படின்னு நினைக்காம நீ என்னமோ இதை உண்மை கல்யாணம் மாதிரியே பேசி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க. இதுக்கு மேலேயும் என்னை பேச வைக்காதீங்கண்ணா அப்படின்னு சோழன் பேசிகிட்டு இருக்காரு. நிலாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஸோ நிலா இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அமைதியாக மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே டீ குடிச்சிக்கிட்டு. அப்போது பல்லவனும் நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன அண்ணி அமைதியாகவே இருக்காங்க. ஸோ வந்து அண்ணி ஏதோ பெருசாக ஒரு முடிவெடுக்கிறாங்க மனசுக்குள்ளே அப்படின்னு பல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க. போகிற போக்கில் பார்த்தா இந்த சோழனை அண்ணியை இப்படிலாம் பேசி பேசி வீட்டை விட்டு அனுப்பிடுவார் போல இருக்கே அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் பயமாக இருக்குது மனசுக்குள்ளே. ஸோ அண்ணி இப்படி நடக்கிறதுனால டிவோர்ஸ் கொடுத்துட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம். வீட்டை விட்டு அண்ணி போயிடுவாங்களா அப்படின்றது நம்ம பல்லவனுக்கு. ஸோ வந்து இங்கே பாருடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சோழன் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் சோழன் எதுவுமே கேட்கறது கிடையாது. என்னென்ன அமைதியாகவே உட்காந்துட்ருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் பேச சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் நிலாவுக்கும் எனக்கும் நடந்தது உண்மை கல்யாணம் தான், நிலா என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் உங்கள் வாயால் சொல்லுங்கள். இங்கே உட்காந்துருக்காங்களே இவங்களையும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. நிலா அமைதியாகவே இருந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களாண்ணே? நிலா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காங்க. நான் கட்டின தாலியவே வேணாம் அப்படின்னு கலத்தி தூக்கி எறிஞ்சிட்டே போயிட்டாங்க. இதுக்கப்புறமா எப்படின்னா அவங்க என்னுடைய ஒய்ஃப் ஆக முடியும்? நீங்களே சொல்லுங்கண்ணே. ஒன்றுக்கு 2 டைம் கலட்டி கொடுத்தாச்சு. ஏதோ தற்காப்புக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது மட்டும் அந்த தாலியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கலட்டி கொடுத்துட்றாங்க. இதுக்கு பேர் கல்யாணமானே? நீயே சொல்லுண்ணே. சட்டப்படி அது என்னதான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தானே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து இங்கெல்லாம் அப்போ தான் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே வீட்டில் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன காயத்ரி கிட்ட வந்து சொல்ல போகிறீங்களா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேரன் கிட்ட நிலா இருந்துக்கிட்டு, அண்ணா சரிண்ணே நடுங்க நம்ம போகலாம். இப்போ என்ன சோழனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு காயத்ரி கிட்ட சொல்லணும். அவங்கள பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்படி தானே நான் பண்ணுறேண்ணே நடுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்னங்க நீங்களா என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் எனக்கு ஒய்ஃபாக நடித்து அங்கே வந்து அவங்கள அங்கே சொல்லி அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு வேண்டியது டிவோர்ஸ் தானே, கொடுத்துட்றேன். நீங்கள் நிம்மதியாக இருங்க. நான் எக்கேடாச்சும் கெட்டு போகிறேன். ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பேரோட இப்படி தேவதாஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். யாரும் இந்த நாட்டில் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிடைச்ச காயத்ரியை விட்டுட்டு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டுருக்காரு. ஏய் நீ என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க? அதான் அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் ஏண்டா அப்படின்னு. ஏண்டா என் மேலே கருணை காட்டி இப்போ இந்த உதவியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை? வேணாண்டா. அவ்வளோ ஒன்றும் என் மேலே அக்கறை ஒன்றும் யாருக்கும் வர தேவையில்லை. இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இப்போ மட்டும் எதுக்கு? நானும் பொய் சொன்னேன் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த பொய்க்காக மன்னிப்பு கேட்டேன். இதெல்லாமும் நான் வேணும்னு பண்ணலை. ஏன்னா நான் நிலாவை லவ் பண்ணேன், நிலாவை பிடிச்சிருந்துச்சு. இதுக்காக மட்டும்தான் இதெல்லாத்தையும் பண்ணேன். நிலா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நிலா இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. என் மேலே, அதாவது நிலாவுக்கு அவங்களோட மனசில் என் மேலே ஒரு கொஞ்சம் அளவுக்கு கூட கருணையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எக்கேடு கெட்டு போனால் இவங்களுக்கு என்ன? பரவாயில்ல, அவங்க யாருக்குமே நான் முக்கியம் இல்லைல்ல. அதாவது கூட பிறந்த தம்பியையும் அண்ணனையும் விட இங்கிருந்தோ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நிலா இந்த வீட்டுக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு முக்கியம்தான். அவங்க இந்த வீட்டுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வீட்டுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடு சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாருமே நிலாவை ஏற்றுக்கிட்டீங்களே தவிர என்ன ஏற்றுக்கலையே. இப்போ கூட நிலா அவங்க கூட இருந்தால் போதும், நான் கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய மனசில் என் கூட சேர்ந்து வாழ்ந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஆசை அவங்களுக்கு இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்கள் எல்லாரும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி. விட்டுருங்க, இது என்னுடைய பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்காரு. அப்போ நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டாங்க. உங்களுக்கிட்ட அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிட்டுருக்காரு. அப்போது நிலா, அண்ணா
இங்கே வாங்கண்ணே நாம் போகலாம் அப்படின்னு நிலா காயத்ரி கிட்ட போகிறாங்க. ஸோ காயத்ரி கிட்ட போய் எனக்கும் சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனைனால அவர் இப்படிலாம் பண்ணிட்டாரு, அவர் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க கூடாது, நீ சின்ன பொண்ணு, உனக்கும் அவருக்கு செட்டாக இருக்காது, காலேஜ் படிக்க வேண்டிய வயசில் என்ன லவ் இப்படிலாம் பண்ணக்கூடாது, பெற்றவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நிலா வந்து காயத்ரி கிட்ட நல்ல விதமாக எடுத்து சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லி ஸோ புரிய வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை வந்து நிலா வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறமா சேரன் சோழன் எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. அண்ணா இப்போ எதுக்கு நான் இவங்க இதெல்லாம் எனக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சோழன் சொல்லும்போது, என்னடா நீ என்ன லூஸா என்ன, இவ்வளோ நாளாக நிலா கூட சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்பட்டேன், இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திட்டிகிட்டு இருக்காரு. அண்ணா நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மைதானே, ஆனால் இவங்க நான் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்றதுக்காக தானே எனக்கு உதவி பண்ணாங்க, ஒன்றும் என் மேலே இருக்கிற அன்புலையும் என்னை லவ் பண்ணி காதல் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, டே அதெல்லாம் இல்லாமையா நிலா உனக்காக இப்போ இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்கு, புரியுற ஒன்றும் உனக்கு அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு சோழனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிலா நான் அதாவது சோழன் முயற்சி பண்ணி பார்த்தாங்க நிலாவை அவங்க பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அது முடியலை. ஸோ வந்து பிரச்சனையில் தான் போய் முடிஞ்சிச்சு சோழன் எடுத்த முயற்சி. ஸோ அதனால் அந்த பிரச்சனையை நிலா சால்வ் பண்ணாங்க. ஸோ சால்வ் பண்ணி இப்போ நிலா வந்து சோழனை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோழன் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அப்படி பேசினதுக்கப்புறமா வேண்டாம், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சோழன் வந்து நினச்சி மனசு விட்ட அந்த சமயத்தில் நிலா வந்து சோழனுக்காக ஸோ நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சோழனை நிலா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இதை நினச்சி சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் நாம் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிலா வந்து நம்ம பக்கம் நிற்கிறாங்களே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு சோழனுக்கு ஒரு நினைவு. ஸோ இதை நினச்சிட்ருக்காரு. அப்போ வந்து பாண்டியனுமே இருந்துக்கிட்டு இனிமே வாச்சு இந்த மாதிரி பண்ணாதிருடா, அவங்க தான் உனக்காக இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ சேரனுமே இருந்துக்கிட்டு நிலா நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க சரியா, இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன்கிட்ட வந்து சேரனுமே சொல்லிட்டுருக்காரு. நிலாவுமே அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே சோழனை திரும்பி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, உண்மையிலே இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு போங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் எல்லாரையும் நம்ப வச்சு இந்த வீட்டிலே நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை உண்மையிலே என் மேலே இருக்கிற அக்கறையில் இந்த மாதிரி பண்ணுறீங்களா, எனக்கு காரணம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சோழன் கேட்டு நின்றுட்டுருக்காரு. டே அந்த பிள்ளையை சும்மா தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்காது, உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போட, அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு சேரன் வந்து சோழன் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வந்து பல்லவன் பாண்டியன் கூட அண்ணி இனிமேல் எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. தேவையில்லாமல் இனி இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வீட்டுக்கு கொண்டு வராதுன்னு அண்ணியை இம்ப்ரெஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அண்ணியை கொஞ்சமாக மனசு மாதிரி எதுவும் உங்கள் மேலே கருணை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திரும்பவும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணி அண்ணியை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நிலா உள்ளே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ வந்து இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட்டோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.